ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் தம்பிக்கு நம்ம காலேஜ்ல கவுன்சிலிங்ல அட்மிஷன் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்ற? டிஎன்ஏ வெப்சைட்ல இப்ப கவுன்சிலிங் ஃபீ கட்டுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா நம்ம காலேஜ் பிரிஃபரன்ஸ் எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம காலேஜ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல வச்சேனா, சப்போஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ல கிடைக்கலாட்டியும் செகண்ட் பேஸ்ல நம்ம காலேஜே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வா இத பத்தின டீடைல்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம். டிஎன்ஏயு யூஜி அட்மிஷனுக்காக tnau.youcanapply.com வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏயு அட்மிஷன் ரிலேட்டடுக்கான இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இன்பாக்ஸ்ல வராது, ஸ்பேம்ல தான் வரும். அதனால நீங்க ஸ்பேமை செக் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ் அட்மிஷன் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஷெட்யூலையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டேட் ஜூலை 9 2026 இருந்து ஜூலை 15 2026 வரைக்கும் இருக்கு. அப்ளிகன்ட் லாகின்ல மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன் கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட்னு 2 ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் எடிட் பண்ற ஆப்ஷன் காட்டும். எடிட் பண்ண உடனே சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பை ஓகே கொடுத்துடுங்க. கோர்ஸ் செலெக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்ல எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோர்ஸ் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோர்ஸ் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் இருக்கும், அதையும் ட்ராக் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு கொண்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கேட்கும். ஓகே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிவ்யூவில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண காலேஜ் தான் இருக்கான்னு பார்த்துட்டு டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. அடுத்து டேஷ்போர்டில் கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் டைப் ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்க. அதில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ செலக்ட் பண்ண உடனே ப்ரொசீட் டு பே கொடுங்க. பேமெண்ட் சம்மரி டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு பே நவ் கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் யூபிஐ கிளிக் பண்ணுனா கியூஆர் கோட் காட்டும். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டேஷ்போர்டில் கவுன்சிலிங் ஃபீ ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.